மதுரை எம்பி சு வெங்கடேசன் பார்லிமெண்ட்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. அதாவது ஐஐடியில் இடஒதுக்கீடு முறைப்படி எத்தனை ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மாணவர்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. வழக்கம் போல ஒன்றிய அமைச்சர் இதுக்கு வழவழா குழவழான்னு பதில் கொடுத்திருக்கிறாரு. அதாவது ஐஐடி ஒரு ஆட்டோனாமஸ் இன்ஸ்டிடியூஷன். அவங்க கரெக்டா நெறிமுறை எல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டான இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் அட்மிஷன் போடுறாங்க அப்படின்னு ஒரு இன்டைரக்ட் பதில கொடுத்திருக்கிறாரு. இவர் கேட்ட டோட்டல் நம்பர் ஆஃப் students who got admission into PhD courses with the details of SC, ST, OBC among them in the academic year 24-25 department wise statistics இவ்வளவு தெளிவா கேட்ட ஒரு கேள்விக்கு பொதுவா மொத்தமாக அட்மிஷன் போட்டவங்க கிட்டத்தட்ட 6210 பேர். இதுல எஸ்சி, எஸ்டி, ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ் 2484 பேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது மூலமா சு வெங்கடேசன் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அதாவது இது போன்ற முனைவர் படிப்பில் கிட்டத்தட்ட 560 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்குது. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி வகுப்பை சேர்ந்த 560 பேருக்கு முறையாக இடஒதுக்கீடு கடைபிடிக்காததனால் அட்மிஷன் மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை வச்சிருக்காரு.